மசூதி இமாம்களின் மொத்த சம்பளத்தையும் ஏற்றார் முதலமைச்சர் விஜய். மோதினாரின் முழு சம்பளத்தையும் முழு பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் தாவேக அரசு. இதுதான் இன்னைக்கு வட மாநிலங்களில் பெரிய அளவில் வைரலா போயிட்டு இருக்கு. அரே தளபதி விஜய் கித்னா கமால் ஆத்மி है, பூரா இமாம் கா மோசினார் கா பூரா சேலரி தேயேகா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இன்னைக்கு வட மாநிலம் முழுக்க பெரிய அளவில் வைரலா போயிருக்கு. வெறும் இமாமுடைய சம்பளமோ மோதினாருடைய சம்பளம் மட்டுமில்ல, பள்ளிவாசலுடைய கரண்ட் பில்லு, மதரசாக்களுடைய கரண்ட் பில்லுமே இனி தாவேக அரசே இருக்கும். அடடா, நம்ம உண்மையால உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா? இப்படியாப்பட்ட சிஎம் எல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம என்ன தவம் செஞ்சோம் அப்படின்னு இன்னைக்கு பெரிய அளவுல இந்த செய்திகளும் இந்த கருத்துக்களும் பெரிய அளவுல வைரலா பரவிட்டு இருக்குது. இந்த செய்திகளை பார்க்கக்கூடிய பல பேருமே இது உண்மைதானா ஒரு மாதிரி இழுக்கிறாங்க, இது உண்மைதானா அப்படின்ட்டு. அவங்க உள்ள சொல்ல, அடே நம்மளனா ரத்தம் கக்கி சாவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களோட கதை ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் எங்கேயாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் உங்கள்கிட்ட லஞ்சம் யாராவது கேட்டாங்க, அதிகாரிகள் லஞ்சம் கேட்டாங்கன்னா நீங்கள் ஒன்றுமே சொல்லக்கூடாது, நேராக போய் ஒரு புகார் மட்டும் கொடுத்தீங்கன்னா விஜய் அண்ணா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தருவார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து பரவிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் இது உண்மையா பொய்யான்னு சொல்லி இன்னைக்கு ஆர்டிஐலேருந்து முழு தகவல்கள் இன்னைக்கு வெளியில் வந்திருக்கு. ஓனா பார்ப்போமே. இப்போ வட மாநிலங்களில் குறிப்பாக நதீம் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி, அந்த ஐடியில் பார்த்தோம்னா அவங்க போடக்கூடிய ஒரு வீடியோ மிஞ்சி போனால் ஒரு 5000 வியூ 2000 வியூ இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோக்கள். அதில் தொடர்ந்து முதலமைச்சர் விஜயோடைய புகழ் வட மாநிலங்களில் பாடப்படுது. இப்போ இதுக்கு முன்னாடி சில வீடியோக்கள் முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம், கர்நாடகா டைம்ஸ் சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், அதில் தொடர்ந்து தாவேகாவுடைய புகழ் பாடுறாங்க, பாஜகவுடைய புகழ் பாடக்கூடிய செய்திகள் வருது. இன்னொரு பக்கம் தாவேகா புகழ் பாடக்கூடிய வருது. இது மாதிரி பல மாநிலங்களில் வரும்போது இன்னைக்கு வட மாநிலங்களில் குறிப்பாக இருக்கக்கூடிய இந்தி இன்ஸ்டாகிராம் பேஜுகளில் பார்த்தோம்னா விஜய் வந்து அப்படி செஞ்சிட்டாரு இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நதீம் கான் சொல்லக்கூடிய ஒரு ஐடி, அந்த ஐடியில் பார்த்தோம்னா பகுத் படா ஏலான் கர்த்தே, பெரிய ஒரு அறிவிப்பு இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. ஜித்னே இமாம் ஹே ஓ ஜித்னே மோசினார் ஹே ஓ பூரா கா மஹினே கா தன் கா சிஎம் விஜய் தேயேகா அப்படின்றாங்க. அப்புறம் இதுக்கு என்னதுன்னா அர்த்தம் சொல்லி நம்மளும் டிரான்ஸ்லேட் பண்ணி பல இந்தி படங்களுடைய டிரான்ஸ்லேட் காட்சிகள்லாம் எடுத்து போட்டு பார்த்து எல்லாம் பார்த்தா தமிழ்நாட்டில் ஜித்தனை இமாம், எத்தனை இமாம்கள் இருக்கிறாங்களோ, ஆலிம்கள் இருக்கிறாங்களோ, எத்தனை மோதினார் பள்ளிவாசலில் பாங்க சொல்லக்கூடிய மோதினார்கள் இருக்கிறாங்களோ, எல்லாருடைய சம்பளத்தையுமே முதலமைச்சர் விஜயை ஏற்றுக்கொண்டார். பள்ளிவாசல்களில் இமாமுக்கோ மோதினாருக்கோ தரக்கூடிய ஹதியாக்கள் அது தனி. இதுக்கடுத்து முதலமைச்சரோட தரப்புல இருந்து தனியாக ஒரு தரப்போறாங்க. ஆஹா, இனிமேல் இமாம்கள் காட்டில் மழைதாயா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு செய்தியை வேகமாக பரவிட்டு வட மாநிலம் அந்த வீடியோடைய கமெண்ட்ல நீங்கள் போய் பாருங்க, அரே மாஷா அல்லா அல்ஹம்துலில்லான்னு சொல்லி எல்லாரும் இது உண்மை நம்பிட்டு பெரிய அளவில் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து அதே வட மாநிலத்தில் பார்த்தோம்னா அஜாஸ் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துணை நடிகர், ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் தான் அவர். இந்த சினிமாக்களில் சைடில் நடிப்பாங்க தெரியுமா, அது ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் அஜாஸ் கான் சொல்லக்கூடிய ஒரு நபர். அவருமே இந்த வீடியோவை பதிவிடுறாரு. பார்த்தோம்னா இந்த மாதிரி சிஎம் விஜய் வேற லெவல் ஆள், அவர் இந்தியில் பேசுறாரு, பயங்கரமான ஒரு சிஎம் வந்திருக்கிறாரு, இந்தியாவில் இப்படி ஒரு சிஎம் பார்த்ததில்ல, இமாம்களுடைய சம்பளம் மோதினாருடைய சம்பளத்தை ஏற்றுக்கிட்டாரு, மதரசா தர்காக்களுடைய கரண்ட் பில்லை ஒட்டு மொத்தத்தில் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோக்கள், இவங்க பதிவிடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பார்த்தோம்னா வெறும் 5000 வியூ 2000 வியூ போகுது. ஆனால் இந்த மாதிரியான செய்திகள் விஜய் சம்பந்தமான செய்திகளை போடும்போது அது மில்லியன் கணக்கான வியூக்கள் போகுது. ஏன்னா இதுக்கு பின்னாடி ரூட் மாஃபியா, அந்த கண்டென்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், அதுக்கான வியூவோட பொறுப்பாக இருக்கட்டும், எல்லாமே ரூட் மாஃபியா இதுக்கு பின்னணியில் இருக்கிறதால அந்த வீடியோக்கள் மட்டும் மில்லியன் கணக்கான வியூக்கள் போகிறது. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு செய்தி பரவதா, இது உண்மைதானா அப்படின்னா உங்கள் ஒவ்வொரு மஹல்லாவில் இருக்கக்கூடிய பள்ளி இமாம்கள்ட்ட போய் கேளுங்க, இந்த மாதிரி உங்களுக்கு சம்பளம் வந்து விஜய் அண்ணா வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு முதலமைச்சர் தரப்புலேருந்து சம்பளம் வருதா அப்படின்னு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, ஒரு ஆலிம் படிக்கிறது அவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னோட இளமையை வாழ்க்கையை முழுக்க தியாகம் பண்ணிட்டு இவங்க வந்திருக்கிறாங்க, இவங்க பெயரை பயன்படுத்தி இன்றைக்கி ஒரு கட்சி இன்றைக்கி பொய் செய்திகளை இஷ்டத்துக்கு பரப்பி விட்டுட்டுருக்கு. இந்த மாதிரி தான் ஜமாத்துல் உலமா பேரில் ஒரு பொய் பரவப்பட்டுச்சு. தேர்தலுடைய நேரத்தில் ஜமாத்துல் உலமா ஒரு ஆலோசித்து ஒரு முடிவெடுத்து இன்னைக்கு இந்திய இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாடு அளவில் திமுக தான் பாஜகவுக்கு எதிரான சரியான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க, அதனால் இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு அவங்களுடைய கூட்டணிக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி ஜமாத்துல் உலமா சார்பில் ஒரு லெட்டர் வந்தது. இதை இந்த ஃபேக் நியூஸ் கும்பல் தாவேகா கும்பல் என்ன பண்ணாங்க, அந்த டைமில் அதில் திமுக கூட்டணி இருக்க இடத்துல தாவேகா அரசுக்கு நீங்கள் வாக்களிங்க, தாவேகா கட்சிக்கு வாக்களிங்கன்னு சொல்லி ஒரு ஃபேக் நியூஸ் எப்படி பரவனாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு ஆலிம்கள் பெயரில் பரப்பக்கூடிய ஒரு பொய் செய்தி தான் அது. இப்படி அரசு சார்பில் எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கல, எந்த ஒரு ஆலிம்களும் இவங்களால் பயனடையல. இவங்களால ஆலிம்களுக்கு என்ன திறமை செஞ்சாங்க, பீஸ்ட்னு ஒரு படம் ஒன்று எடுத்தார். அந்த படத்தில் ஆலிம்கள் உலமாக்கள் என்ன தோற்றத்தில் இருப்பாங்களோ அந்த தோற்றத்தில் இருக்கவங்க தான் தீவிரவாதிகள், இப்படி தலப்பா வச்சு ஜுப்பா போட்டுக்கிட்டு நெத்தியில் தொழுகட்சியோடு இருக்கக்கூடிய இவங்க தான் தீவிரவாத கூட்டத்துடைய தலைவர்கள் அப்படிங்கிற மாதிரி என்ன காட்சிப்படுத்தினாங்கல்ல, அது மட்டும்தான் இவங்க ஆலிம்களுக்கு செஞ்சது.
இங்கே திருப்பரங்குன்றம் பிரச்சனை வரமா இருக்கட்டும், அந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு வாயை திறந்து பேசலை. நீங்கள் பிரச்சனை அது சரியா தவறான்றதை விட அதை பற்றி வாயை கூட திறந்து பேசாத ஒரு கூட்டம். சரி, அந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை முடிஞ்சதுக்கு பிறகு அது சம்பந்தமாக ஒரு திரைப்படம் எடுக்கப்படுது. திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ்னு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்கப்படுது. அந்த ஃபிலிமை எங்கேயாவது ஒரு பிரைவேட் ஒரு அரங்கத்தில் போய் வெளியிட போகும்போது அதுக்கு போலீஸ் மூலிமா இங்கே ஒரு தடை ஏற்படுத்துது. போலீஸ் யாரோட கண்ட்ரோலில் இருக்கிறாங்க? சிஎம் விஜயோட கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. போலீஸ் மூலிமா வந்து அந்த காட்சிகளுக்கு தடை விதிக்கப்படுது. அப்போ இப்பேற்பட்ட காரியங்களை ஈடுபட்டு பக்ரீத்து கால்நடைகளுக்கு தடை ஏற்படும் போது அதுக்கு எதிராக வாய் திறந்து பேசுனது கிடையாது. இப்படி என்னென்னோ வருமோ வாய் திறந்து பேசாத இவங்க தான் இன்னைக்கு பள்ளிவாசல் இமாம்களுடைய சம்பளம், மோதினார்களுடைய சம்பளத்தை ஏற்றுட்டாங்கன்னு சொல்லி பல்வேறு வகையான பொய் செய்திகளை இன்னைக்கு பரப்பி விட்டுட்டு இருக்கிறானுங்க. அதில் குறிப்பாக அந்த நதீம் கான் சொல்லக்கூடிய அந்த ஐடி இருக்குல்ல, இவர் வேற என்னெல்லாம் வீடியோ போடுறாரு அப்படின்னு சொல்லி உள்ளே போய் தேடி பார்த்தோம்னா அவர் ஒரு இன்ஸ்டாகிராம் கிரிஞ்சாக தான் உள்ளே சுற்றிட்டு கிடக்கிறாப்புல மனுஷன். அப்புறம் உள்ளே போய் பார்த்தோன்னா இந்த மாதிரி இந்த சமீபத்தில் சூலூரில் ஒரு 10 வயசு சிறுமியை சீரழிக்கப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா? அப்போ அந்த கேஸை விசாரிக்கக்கூடிய அங்கே சம்பவத்தில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி நினைக்கிறேன், ஒரு பெண் காவல்துறை அதிகாரி, அவங்க வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அங்கே ரொம்ப விழுந்து சிரிச்சாங்க. அந்த கேஸோட சீரியஸ்னஸ் புரியாமல் அந்த இடத்துல அவங்க சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது பெரிய அளவில் கண்டனத்துக்குள்ள செயலாக மாறிச்சு. இது சம்மந்தமாக வடக்கில் ஒரு வீடியோ போடுறாரு. இந்த மாதிரி சிஎம் விஜய், அவங்க வாயில விஜய் வராது, விஜய் தான் சொல்லுவாங்க. அவங்க நம்மளாம் ஸ்டூல் சொல்லுவோம். ஸ்டூல் அப்படின்னா அவனுங்க ஸ்டூல் அப்படிம்பாங்க. நம்மளாம் 1 crore அப்படின்னுவோம், அவங்க கரோர் அப்படிம்பாங்க வடக்கு. அந்த மாதிரி அவங்க வாயில வழக்கணையை போட்டு தேய்ச்சாலும் அவங்களுக்கு சில வார்த்தைகள் வராது. அந்த மாதிரி விஜய்ன்றது அவங்க வாயில வராது, விஜய் அப்படிம்பானுங்க. சிஎம் விஜய் போலேகா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சூலூரில் ஒரு 10 வயசு சிறுமி சீரழிக்கப்பட்ட இந்த விவகாரத்தில் அங்கே ஒரு காவல்துறை அதிகாரி வந்து அந்த இடத்துல ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது சீரியஸ்னஸ் புரியாமல் அங்கே சிரிச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. உடனடியாக சிஎம் விஜய் வந்து அங்கே ஆக்ஷன் எடுத்து அந்த காவல்துறை அதிகாரியை பணியிலிருந்து தூக்கி விட்டுட்டாரு. இன்னும் நீங்களாம் போலீஸாருக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் எடுத்து அவங்க போலீஸாக இருந்தால் அவங்கள தூக்கி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு வீடியோ ஃபயர் விட்டாரு. விஜய் அப்படி ஏதாவது தூக்குனாரா? இங்கே எவ்வளோ பாலியல் வன்கொடுமைகள், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடக்கும்போது வாயை திறந்து பேச மாட்டாங்க. புஷி ஆனந்த் கிட்ட போய், கட்சியோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கிட்ட போய் கேட்கும்போது, சார் இந்த மாதிரி பாலியல் பிரச்சனைகள் அதிகமாக நடக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு சொல்லி புஷி ஆனந்த் கிட்ட போய் பத்திரிகையாளர் கேட்கும்போது, சுமதியா என்னம்மா காலில் அடிப்படிச்சு எப்படிமாகிறா அப்படின்னு சொல்லி சுமதியை பார்த்துக்கிட்டு போயிட்டாரு. இப்படி ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு காவல்துறை அதிகாரி சிரிச்சாங்களா, சிரிச்ச போலீஸை பதவியிலேருந்து தூக்கிட்டாராம் விஜய் அண்ணா. இப்படி எல்லாம் ஒரு செய்தி இன்னைக்கு வட மாநிலங்களில் பரப்பப்படுது. அதுக்கடுத்து ஒரு பொய் செய்தியை ஒன்று பரப்பிட்டு இருக்கிறாங்க. யார்? இதே தான் இந்த நதீம் கான் சொல்லக்கூடிய அந்த வடக்கன் இதே செய்தியை பரப்பும் போது சிஎம் விஜய் வந்து யாரெல்லாம் பள்ளி மாணவிகள் நீங்கள் ஸ்கூல் யூனிஃபார்மோடு வந்தாலே விஜய் சார் வந்து பஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு பொய் செய்தி பரப்பப்படுது. அப்படியெல்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, ஸ்கூல் யூனிஃபார்மோட ஒரு மாணவிகள் வராங்க அப்படின்னா, இப்போ பொதுவாகவே ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது இப்போ ஜூனில் ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்களேன். ஜூன் ஆரம்பித்து அதுக்கு பிறகு அவங்களுக்கான பஸ் பாஸ் அதுக்கு அடுத்து அவங்களுக்கு விநியோகம் செய்யப்படும். அந்த பஸ் பாஸ் அவங்களுக்கு கொடுக்குற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் இல்லையா, ஒரு 20 நாள் 30 நாள் கால அவகாசம் இருக்கும். அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க பணம் கொடுத்து டிக்கெட் எடுக்கிற ஒரு நிலைமை ஏற்படும். அப்போ திமுக அரசு என்ன செஞ்சாங்க, 2025 மே மாதத்தில் ஒரு ஜிஓ, ஒரு அரசாணை ஒன்று வெளியிட்டாங்க. இப்படி இந்த 20 நாள் 30 நாள் கால அவகாசம் இருக்கும்போது அந்த நாளில் மாணவர்கள் காசு கொடுத்து டிக்கெட் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது. அதனால மாணவிகள் என்ன செய்யணும்னா, நீங்கள் யூனிஃபார்மில் இருந்தாலே போதும், அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு உங்களுக்கு பஸ் பாஸ் விநியோகம் செய்கிற வரைக்கும் அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு உங்களுக்கு யூனிஃபார்ம் இருந்தாலே போதும், அந்த மாணவர்கள்ட்ட டிக்கெட் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக ஆட்சியில் 2025 மே மாதத்தில் ஒரு அரசாணை ஒன்று வெளியிட்டாங்க. அந்த அரசாணையை அதற்கு அடுத்த வருஷம் இப்போ தாவேக ஆட்சியில் இருக்கிறதால அதே அரசாணை கண்டினியூ பண்ணப்பட்டதே தவிர ஒன்றும் புதுசாக வந்து இவங்க ஒன்றும் புரட்சியில் வந்து செஞ்சிடல. இவங்க சார்பில் புதுசாக எந்த ஒரு அறிவிப்புமே கொடுத்துடல அப்படிங்கிறதா யதார்த்தம். ஆனால் இந்த யதார்த்தம் இங்கே இருக்கக்கூடிய தற்கொலைகளுக்கே தெரியாது. வட மாநிலத்தில் உட்காரக்கூடிய வடக்கனுக்கு இது எங்கேருந்து புரிய போகுது? அப்போ இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட செய்திகள், போக்குவரத்தை வச்சு எவ்வளோ பொய் செய்திகள், ஒரு ஃபேக் நியூஸ் ஒன்று பரவுது. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பஸ்ஸுகளையுமே ஏசி பஸ்ஸுகளாக மாற்றுறதுக்கு முதலமைச்சர் விஜய் ஒப்புதல் கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி. நமக்கு ஒரே ஆச்சரியம், அடடா ஒரே நேட்டு கண்ணு முழிச்சு எந்திக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் ஏசி பஸ்ஸாக மாற்றிட்டாங்களா, நம்ம தமிழ்நாட்டில் தான் வாழ்கிறோமா இல்லை சிங்கப்பூர் அமெரிக்காவில் எங்கேயா வாழ்ந்துட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி இறங்கி போய் பார்த்தா எதையும் காணோம். வழக்கம் போல எல்லா பஸ்ஸும் அதே பஸ்ஸை தான் ஓடிட்டு இருக்கு. அடே அந்த ஏசி பஸ்னால எங்கப்பா அது அப்படின்னு கேட்டால், ஏசி பஸ் வழக்கமாக எந்த ஏசி பஸ் ஓடுமோ அதுதான் ஏசி பஸ்ஸு, இந்த பஸ் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ இது என்னன்னா, இது ஃபேக் நியூஸ், ஒரு பொய் செய்தி. தமிழ்நாட்டில் இனிமேல் சாதா பஸ்ஸே கிடையாது, எல்லாமே ஏசி பஸ்ஸு. ஏன்னா அவங்க தேர்தல் வாக்குறுதி ஒன்று கொடுத்தாங்கல்ல, அதாவது தமிழ்நாட்டில் மகளிர் பேருந்து, மகளிர் விடியல் பயணம் சொல்லி மகளிர் வந்து அவங்க பகுதியில் பயணிக்கும் போது அவங்களுக்கு கட்டணமில்லா பேருந்து அப்படின்ற ஸ்கீம். இவங்க தாவேக்கா கொடுத்த அறிவிப்பு என்ன,
தமிழ்நாடு முழுக்க நீங்க எங்க பயணம் செஞ்சாலும், அதாவது ஒருத்தர் இந்த ஆதவர்ஜுனா எப்படி சொல்றாருன்னா, ஒருத்தவங்க தூத்துக்குடியில இருக்கிறாங்க, அவங்க சென்னைக்கு வரணும்னா அந்த மகளிர் அவங்க பணம் இல்லாம கட்டணம் இல்லாம ஃப்ரீயாவே வரலாம். ஒருத்தவங்க சென்னையில இருந்து கன்னியாகுமரி போனோம்னா அவங்களுக்கு எந்த பஸ்ல போனாலும், அவங்க ஏசி பஸ்ல போனாலும் சரி, நார்மல் பஸ்ல போனாலும் சரி, எதுல போனாலும் ஃப்ரீன்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியிலே எப்படி கப்சா அடிச்சு விட்டாங்களோ அப்படியாப்பட்ட கதைகளை இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு இன்ஸ்டாகிராம் மூலியமா பொய் செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதுக்காகவே பெய்டு பண்ணி பல சேனல்களை விலைக்கு வாங்குறாங்க. குறிப்பா கர்நாடகா டைம்ஸ் சொல்லக்கூடிய ஒரு சேனல், இது மாதிரி பல சேனல்களை விலை கொடுத்து வாங்கி அவங்களுக்கு மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கு. அதுல ஒரு நியூஸ் கார்டு, அதுல பிஜேபி சம்பந்தமான பல செய்திகள் வருது, அதுல தாவேக சம்பந்தமா ஒரு நாளைக்கு ஒரு 10 செய்திகள், இது மாதிரி எல்லாமே பொய் செய்திகள். அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் எவிடன்ஸும் இருக்காது. சில செய்தி பேஜ்ல போய் என்ன எவிடன்ஸ் பார்க்கும்போது, எவிடன்ஸ் பை சோர்ஸ் பை சோஷியல் மீடியா, சோஷியல் மீடியாவில் எங்களுக்கு வந்தது, அதுதான் எங்களுக்கு எவிடன்ஸ். சோஷியல் மீடியாவே ஒருத்தன் ஆதாரமா எடுக்கிறான், அப்போ அவனோட செய்தி எப்படி இருக்கும்? அப்போ இப்படியாப்பட்ட பொய் செய்திகள். தமிழ்நாடு முழுக்க ஏசி பஸ்ஸுகளுக்கு விஜய் என்ன ஒப்புதல் கொடுத்துட்டாருன்னு போய் நம்ம கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல போய் செக் பண்ணா அப்படி எந்த ஒரு ஒப்புதலுமே இது வரைக்கும் கொடுத்த பாடு இல்லை. அப்போ ஒவ்வொரு நாளுமே இப்படி பொய் செய்திகள். இங்க போக்குவரத்து சம்பந்தமா இந்த தமிழ்நாடு எவ்வளவு பெரிய மாற்றங்களுக்கு நம்ம உட்பட்டு இருக்கோம். ஒரு நேரத்தில் போக்குவரத்து பஸ் பயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தனியார் மயமாக தான் இருந்துச்சு. டிவிஎஸ், அப்புறம் சிம்சன், இது மாதிரியான தனியார் சில கான்ட்ராக்டர்கள் மட்டும்தான் இருக்கும். அவங்க தனியார்கள் பஸ் ஓட்டுவாங்க, அவங்க தான் ரூரல் ஏரியாவுக்கோ, கிராம சம்பந்தமான ஏரியாவுக்கோ, நகர்ப்புற பகுதிகளிலையோ அவங்க தான் பஸ் ஓட்டுவாங்க. எங்க பஸ் போகணுன்றது அவங்க தான் முடிவு செய்வாங்க. அந்த பஸ்ஸுக்கு என்ன கட்டணம்ன்றது அவங்க தான் முடிவு செய்வாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது ஒரு தனியார் நிறுவனம் லாப நோக்கத்தோடு இயங்கக்கூடியவங்க, அவங்க என்ன செய்வாங்க, எங்க போனால் எனக்கு லாபம் கிடைக்கும், எங்க போனால் கூட்டம் அதிகமாகிடும், அங்கே தான் போவானே தவிர ரூரல் ஏரியா அவன் போக மாட்டான். கிராமப்புறங்களுக்கோ ரொம்ப குடியிருப்புகள் அதிகமாக இல்லாத இடங்களுக்கோ அவன் போக மாட்டான். அப்போ திமுக ஆட்சி 1971 கலைஞர் முதலமைச்சராக வரும்போது கலைஞர் போக்குவரத்து கழகம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அதாவது தனியார் இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை எல்லாத்தையுமே அரசு உடைமையா மாத்துறாரு, ஒரு பொது உடைமையா மாத்துறாரு. பொது உடைமையா மாற்றி எல்லாமே அரசு உடைமையா மாற்றப்பட்டு அதுக்கு பிறகுதான் நமக்கு போக்குவரத்து பல்லவன் போக்குவரத்து கழகம் பிடிசி அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லா ஏரியாக்களுக்குமே இன்னைக்கும் ஒரு சாதாரண குக்கிராமங்களுக்கும் இன்னைக்கு பஸ் போகுது. சின்ன சின்ன ஏரியாக்களுக்கு பஸ், இதில் லாப நோக்கம் கிடையாது. ஏன்னா அரசை நடத்தும் போது லாபம் கிடையாது. இன்னைக்கு தாவேக சொல்றாங்களே, போக்குவரத்து கழகத்தில் மட்டுமே இவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, வருமானம் இவ்வளவு, அதோட செலவு அதிகமாக இருக்குன்னா செலவு அதிகமாக தான் ஆகும். ஏன்னா இது மாதிரியான ரூரல் ஏரியாவுக்கு போகும்போது அங்கே ஒருத்தரோ 2 பேர் ஏறுறதுக்கு ஒரு முழு பஸ்ஸை இயக்கி ஆகணும். ஏன்னா இது லாபத்தால் இயங்குறதுல மக்களுக்கு சேவைக்காக இயங்குறது. அப்போ இவ்வளவு தனியார் மயத்தில் இருந்ததை இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் வட மாநிலங்களை போய் பாருங்க. பீகார், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ் எங்கே போய் பார்த்தாலுமே 80% பஸ் போக்குவரத்து தனியார் போக்குவரத்து தான் இருக்கும். அது பஸ்ஸா குப்போண்டியா அது 2வது கதை, குப்போண்டி மாதிரி இருக்கும் அது. ஆனால் இருந்தாலும் தனியார் தான் நீங்கள் இயக்கிட்டு இருப்பாங்க. அவன் வைக்கிறதா ரேட்டு, அவன் சொல்கிறதா ரூட்டு, ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் போவான், அதுக்கப்புறம் நடந்தான் போகணும். இன்னைக்கு இந்த 2026 வட மாநிலங்கள் நிலைமை இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் அது ரூரல் ஏரியாவுக்கே இன்னைக்கு போயிட்டு வருது. மக்கள் பயணிக்கக்கூடிய அளவுக்கு, ஏழை மக்கள் அதில் பயணிக்கக்கூடிய அளவுக்கு கட்டணங்கள் இருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு இவ்வளோ பெரிய செயல் திட்டங்கள் செய்யப்பட்டது. ஆனால் இந்த எந்த ஒரு வரலாறுமே தெரியாமல் இந்த செய்தியை பரப்புறதும் தற்குறி, அந்த செய்தியை ஷேர் பண்ண போகிறதும் தற்குறி அப்படின்ற தைரியத்தில் பஸ்ஸை இலவசமாக கொடுத்துட்டாரு, யூனிஃபார்ம் போட்டாலும் இலவசமாக கொடுத்துட்டாரு, எல்லா பஸ்ஸையும் ஏசியாக மாற்றிட்டாருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொய் செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஆலிம்களோட விஷயத்தில் ஆலிம்களுடைய சம்பளத்தையும் மோதினாருடைய சம்பளத்தையும் பள்ளிவாசல் கரண்ட் பில்லையும் மசூதி தர்காவுடைய கரண்ட் பில்லையும் ஒட்டு மொத்தமாக ஏற்றிக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு இவ்வளவு பெரிய பொய் செய்திகள். இன்னைக்கும் பள்ளிவாசலுடைய கரண்ட் பில்லோ, தர்காக்களுடைய கரண்ட் பில்லோ, மதரசாக்களுடைய கரண்ட் பில்லோ அவங்க சார்பில் தான் கட்டுறாங்களே தவிர அரசு இது வரைக்கும் ஏற்கவே இல்லை. அரசு தரப்புல இருந்து நோன்பு கஞ்சிக்கான அரிசி கொடுக்கப்படும். அது ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய காலத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்கீமு. இன்னைக்கு வரைக்கும் நோன்பு கஞ்சிக்கு அரிசி பள்ளிகளுக்கு கொடுக்கப்படுமே தவிர அதை தாண்டி வேற எதுவும் வராது. ஆனால் இன்னைக்கு இவங்க ஆலிம்களுக்கு நாங்கள் அப்படி கொடுத்துட்டு இப்படி கொடுத்துட்டு எதுவுமே கொடுத்தல. என்னன்னா திமுகவுடைய ஆட்சியில் 2009 உலமாக்கல் நல வாரியம்னு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. இங்கே அதுதான் நமக்கு வைத்தறிச்சலாக இருக்கு. ஒரு உண்மை செய்தி மக்கள்கிட்ட போய் சேர்றதே கிடையாது. ஆனால் பொய் செய்தி அது எவ்வளோ வீரியமாக பரப்பப்படுது பாருங்க. இங்கே பரப்பக்கூடிய ஒரு பொய் செய்தி வட மாநிலம் வரைக்கும் அங்கே ஆலிம்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டாரு, கரண்ட் பில்லை கொடுத்துட்டாருன்னு பொய் செய்தி பரவுது. ஆனால் உண்மையாக இங்கே யாரெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நான் சொல்றது திமுக மட்டும் சொல்ல, திமுக அதிமுக இங்கே என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அந்த உண்மை செய்தி போய் சேர்றதில்ல. 2009 கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது உலமாக்கல் நல வாரியம்னு ஒரு தனி வாரியத்தை அமைக்கிறாரு. அந்த வாரியம் மூலயமா ஒரு பள்ளிவாசல்கள்லையோ, தர்காக்கள்லையோ, தைக்காக்கள்லையோ, கான்காக்கள்லையோ, கபிரிஸ்தான்கள்லையோ, இது மாதிரி எங்கள் மதரசாக்கள்ல எங்கெல்லாம் யாரெல்லாம் ஆலிம்கள் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அதில் உறுப்பினர்கள், அந்த உலமாக்கல் நல வாரியத்தில் உறுப்பினர்கள். அது போக மோதினார்கள் அவங்களும் அதில் உறுப்பினர்கள், பிலால்கள், இவங்க எல்லாருமே அதில் உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க.
இந்த ஸ்கீம்னால என்ன பயன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்கீம்ல பல வகையான பயன்கள் இருந்தது. உதாரணத்துக்கு கல்வி உதவித்தொகை, அதாவது அதுல உலமாக்கல் நல வாரியத்தில் யாரெல்லாம் உறுப்பினர்களா இருக்காங்களோ, மோதினார்களோ ஆலிம்களாவோ யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய குழந்தைகள் அவங்க படிக்கிறதுக்காக 10ஆம் வகுப்புல இருந்து பிஜி வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் அந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கு வருஷ கணக்கில் வருஷத்துக்கு ஒரு முறை அரசு சார்பில் நிதி உதவி செய்யப்படும். அந்த பிள்ளைகள் அதாவது இப்போ 10th போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் ஒவ்வொரு வகுப்புக்கு ஒரு மாதிரியான அரசு சார்பிலேருந்து நிதி உதவி செய்யப்படும். அந்த பிள்ளையை அவங்க தங்கி படிக்கிறாங்க, ஒரு ஒரு விடுதியில் தங்கி படிக்கிறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு கூடுதல் தொகை, இந்த அளவுக்கு அவங்க கல்விக்கான உதவித்தொகை கொடுக்கப்பட்டது. இப்போ அந்த உலமாக்கல் நல வாரியத்தில் உறுப்பினராக இருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தில் அவங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னும் போது அந்த திருமணத்திற்கு ஒரு நிதி உதவி, அதுக்கான ஒரு ஸ்கீம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கடுத்து பெண் உறுப்பினர், இப்போ மதரசாக்கள் இருக்கும், அங்கே அரபி டீச்சர் இருப்பாங்க, அந்த பெண் உறுப்பினர்களும் உலமாக்கல் நல வாரியத்தில் அவங்களும் ஒரு மெம்பர் தான். அப்போ அந்த பெண் உறுப்பினராக இருக்கிறவங்க அவங்க மகப்பேறு காலம் ஏற்படுது, குழந்தை பெருக்கிறதுக்குன்னா மகப்பேறு காலம் ஏற்படுதுங்கும் போது அந்த மகப்பேறு காலத்துக்கு அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நிதி உதவி, சம்பளம் தனி, இந்த நிதி உதவி தனி, இதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க வயசாயிடுறாங்கன்னு வைங்களேன், அதில் உலமா வாரியத்தில் மெம்பராக இருக்கிறவங்க ஒரு கட்டத்தில் வயசான பிறகு அவங்க ஓய்வு எடுத்துறாங்க, அவங்களுக்கான ஓய்வூதியம் தனிப்பட்ட முறையில் ஓய்வூதியம் வழங்கப்படுது. அவங்க கண்ணாடி வாங்குறாங்க, பார்வை குறைபாடு ஏற்பட்டு கண்ணாடி வாங்குறாங்கன்னா அந்த கண்ணாடி வாங்குறதுக்கான தனி நிதி ஏற்பாடு. அதுக்கடுத்து உலமாக்கள் மோதினார்களுக்கு சைக்கிள் கொடுக்கப்பட்டது, அவங்களுக்கு பயணம் செய்யறதுக்கு சைக்கிள். சரி, சைக்கிள் போய் இன்னைக்கு எல்லாருமே பைக் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து பைக் வாங்கணுங்கிறதுக்காக அரசு சார்பில் பைக் வாங்குறதுக்கான மானியம் கொடுக்கப்பட்டது. அதிமுகவோட ஆட்சியில் 25,000 ரூபாய் இருந்தது, அதுக்கப்புறம் திமுக ஆட்சியில் இப்போ 50,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கப்பட்டுருச்சு. ஒரு ஆலிமோ ஒரு மோதினாரோ உலமா நல வாரியத்தில் இருக்கிறவங்க போய் ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னா அந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணி 50,000 வரைக்கும் அவங்களுக்கு மானியம் கொடுக்கப்படுது. இதுவே அவங்க இறந்துட்டாங்க, அதாவது அவங்க வந்து ஒரு விபத்தில் இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது அரசு சார்பில் இருந்து அந்த உறுப்பினர் உலமா நல வாரியத்தில் உறுப்பினர் இருக்கிறவங்களுக்கு 1 லட்ச ரூபாய் வரைக்கும் அரசு சார்பில் அவங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும். அல்லது விபத்து ஏற்படுது, இறந்தல, அவங்களுக்கு காயம் ஏற்பட்டுருச்சு, அதாவது ஊனமாகக்கூடிய அளவுக்கு காயம் ஏற்பட்டதுன்னா அந்த ஊனத்திற்கு தகுந்தவாறு அது 10,000 ரூபாயிலிருந்து 1 லட்ச ரூபாய் வரைக்கும் அந்த ஊனத்திற்கு அந்த பாதிப்புக்கு தகுந்தவாறு அரசு சார்பில் இருந்து நிதி உதவி அளிக்கப்படும். இல்லை அவங்க இயற்கையான முறையில் இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது அரசு சார்பில் இருந்து இயற்கையான முறையில் அவங்க இறந்துட்டாங்க போது அரசு சார்பில் இருந்து 15,000 ரூபாய் தனியாக கொடுக்கப்படும். அதுக்கு பிறகு ஈமச்சடங்கு அப்படின்ற பேரில், அதாவது அந்த இறுதி கடமை செய்வாங்களே இறுதி சடங்குகள், அதுக்காக ஈமச்சடங்கு அப்படின்ற பேரில் அரசு சார்பில் அதுக்கு தனியாக 2,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, இந்த அளவுக்கு இவங்களுக்கான எல்லா ஏற்பாடு, அவங்க குடும்பத்துக்கான ஏற்பாடு, ஓய்வூதியம் வரைக்கும் ஏற்பாடு, இவ்வளோ எல்லாமே செஞ்சு 2009 உலமாக்கல் நல வாரியம் சொல்லி ஒரு தனி வாரியமே அமைக்கப்பட்டு இவ்வளோ செஞ்சுருப்பாங்க. இந்த செய்தி வெளியில் யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு பொய் செய்தியை இத்தனை காலமாக சினிமாவில் நடிக்கிற வரைக்கும் அவங்களெல்லாம் ஒரு தீவிரவாதியாக சித்தரிச்சு இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்த பிறகு எதையுமே கவனம் செலுத்தாமல் எதை பற்றியும் வாயை திறந்து பேசாமல் இருப்பாங்க. ஆனால் இவங்களை பற்றின பொய் செய்திகள் இன்னைக்கு நாடு முழுக்க இவ்வளோ வேகமாக பரவுற நேரத்தில் உண்மை என்னதான் இங்கே உண்மை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஓங்கி சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ பெரிய அளவில் பரவக்கூடிய எல்லாமே இந்த நியூஸ் கார்டு தான். ஒரு நியூஸ் கார்டு வரும், சில பிரபலமான இன்ஸ்டா பேஜில் இது பரவும், அதுக்கடுத்து அது கையை காலு மூக்கு எல்லாமே வச்சு பரம்பி அது பெரிய அளவில் பொய் செய்திகளாக பரவும். இப்போ பரவக்கூடிய ஒரு பொய் செய்தி என்ன தெரியுமா? விஜய் அண்ணா அதிரடி ஆக்ஷன், விஜய் அண்ணா வந்தவுடனே லஞ்ச லாவணத்தை அழித்து ஒழித்து விட்டார். நீங்கள் எங்கேயாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் எங்கேயாவது போறீங்க அப்படின்னும் போது அங்கே யாராவது உங்கள்கிட்ட லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் உடனே பயப்படக்கூடாது, நீங்கள் வந்து உடனே புகார் கொடுக்கணும். சரி, யார்கிட்டப்பா புகார் கொடுக்கணும்? அதெல்லாம் தெரியாது, புகார் கொடுக்கணும் அவ்வளோதான். விஜய் அந்த போஸ்ட்டில் அவ்வளோதான் இருந்துச்சு, புகார் கொடுக்கணும் அவ்வளோதான் இருந்துச்சு. எங்கே புகார் கொடுக்கணும், எந்த ஃபோன் நம்பரில் கூட அதெல்லாம் சொல்ல மாட்டோம். சரி, அங்கே நீங்கள் வந்து புகார் கொடுக்கணும். அப்படி புகார் கொடுத்தால் புகார் கொடுப்பவருக்கு 1 லட்ச ரூபாய் பரிசு வழங்கப்படும். அதாவது இந்த ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குறான்னு சொல்லி நம்ம போய் புகார் கொடுத்துட்டோம்னா நமக்கு 1 லட்ச ரூபா வழங்கப்படும். உடனே பேக்ரவுண்டில் பிஜிஎம் ஆள போகிறான் தமிழை அப்படி சொல்லி ஒரு பிஜிஎம் சவுண்டை வச்சுக்கிட்டு பெரிய அளவில் பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன செஞ்சாங்க, ஆர்டிஐலே இப்போ தகவல் கேட்கப்பட்டது, ரைட் டு இன்ஃபர்மேஷன். அதாவது அரசு சார்பில் ஒரு செய்தி நமக்கு தேவை அப்படின்னும் போது அரசு சார்பில் நம்ம ஆர்டிஐயில் எழுதி கேட்கலாம். அது மாதிரி ஒரு தனிநபர் ஆர்டிஐயில் போய் எழுதி கேட்கும் போது இது மாதிரி யாராவது லஞ்சம் வாங்கினாங்கன்னா அரசு சார்பில் 1 லட்ச ரூபா சன்மானம் பரிசு வழங்கப்படும் சொல்றாங்களே, இப்படி ஒரு செய்தி பரவுதே, இது உண்மைதானா? இப்படி தாவேக்கு அரசு சார்பில் ஏதாவது ஒரு அறிவிப்புகள் வெளியாச்சா அப்படின்னு கேட்டால் அரசு சார்பில் ஒரு பதில் கடல்லையே இல்லையா. அப்படி ஒரு ஆர்டரோ அப்படி ஒரு செயல் திட்டமோ இது வரைக்கும் அப்படி ஒரு செயல் திட்டமே போடலை. இப்போ லஞ்சம் வாங்கினா அது புகார் கொடுத்தா உங்களுக்கு 1 லட்ச ரூபான்னு சொல்லி அப்படி எந்த ஒரு அறிவிப்பும் அரசு சார்பில் அறிவிக்கப்படவில்லை அப்படின்னு இப்போ ஆர்டிஐலேருந்து தகவல் வந்திருக்குது. இதுதான் இவங்களோட லட்சணம். எதையுமே இவங்க செய்ய மாட்டாங்க, ஆனால் பொய்களை மிக வேகமாக பரவிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பொய்களை கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய மக்கள் அது உண்மையாக போய் தேட மாட்டாங்க. அந்த ஒரு செகண்ட், அந்த ஒரு சில நிமிஷம், ஆஹா பயங்கரமாக தான் பண்ணிட்டு இருக்காரோ, நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறாரோ,
இவங்க தான் சும்மா சும்மா யாரையாரோ குறை சொல்றாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு மேனிபுலேட் பண்றாங்க. அவங்க ஒரு உளவியல் ரீதியாக அந்த மக்களை ஏற்பாடு செய்யறதுக்காக தான் இப்பேற்பட்ட வேலைகள் செய்றாங்க. கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன். இப்போ விஜய் கரூர்ல பேசினாரு. அந்த மேடையில் அவர் என்ன பேசுறாரு? யாராவது உங்கள்கிட்ட லஞ்சம் கேட்குனா கொடுக்க முடியாது சொல்லுங்க. எப்படி கொடுக்க முடியாதுதான் சொல்லணுமா? எவனா லஞ்சம் வாங்கினானா தூக்கி போட்டு மிதிப்பேன், அவனை வேலையை விட்டு தூக்கிடுவேன், அதுக்கடுத்து எங்கேயுமே அவனுக்கு வேலை கிடைக்காது. இப்படியாப்பட்ட ஒரு ஆர்டர் போடுறது ஒரு வீரமிக்க கவர்மெண்ட் சொல்லலாம். அங்க போயிட்டு கொடுக்க முடியாதுன்னு நம்ம போய் சொல்லணுமா? கொடுக்க முடியாது அவன் என்ன சொல்லலாம்? கவர்மெண்ட் ஆஃபீஸில் என்ன சொல்லலாம்? கொடுக்க முடியாது போகும்போதே உனக்கு எந்த வேலையும் நடக்காது அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிருவான். அப்போ இதுதான் நடக்கும். அப்போ இவங்க எங்க பிரச்சனை அந்த பிரச்சனையை கையாளாம வெறும் பொய் செய்திகளை பரப்பக்கூடிய இது மாதிரியான வேலைகளை ஈடுபட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு பொய் செய்தி. சைக்கிளை வச்சு ஒரு பொய் செய்தி பரவச்சு. ஒரு சைக்கிள் வந்து இத்தனை ஆண்டு காலமா அதிமுகவுடைய ஆட்சியில் திமுகவுடைய ஆட்சியில் பள்ளி மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க. அது சாதாரண சைக்கிள் தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மவுண்டைன் சைக்கிள் கொடுக்குறாங்க. அந்த M26 ஒரு மாடல் நம்பர்லாம் போட்டு ஹீரோ சைக்கிள் கீர் சைக்கிள்லாம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பரப்பிட்டு யாரெல்லாம் இவர் படத்தில் நடிச்சாங்களோ, ஒருத்தர் இந்த டிவி சீரியல்லாம் ஒருத்தர் நடிச்சிட்டு இருப்பாரு. அவர் பேரே என்னன்னு எனக்கு தெரியாது. டிவி சீரியல்ல பார்த்துருப்போம் அவரை. அவர் டிவி சீரியல்ல விலை போகாத ஒரு ஆளு. அவரெல்லாம் வீடியோ போறாரு. அண்ணா நீ சூப்பர்ண்ணா, அண்ணா நீ வேற லெவல்ண்ணா, உன்ன மாதிரி நான் யாரையுமே பார்த்ததில்லண்ணா, அண்ணா உனக்கு 2 கை தானே இருக்குது, அண்ணா உனக்கு 2 கால் தானே இருக்குது, எப்படின்னா உன்னால இப்படி முடியுது அப்படி சொல்லி ஒரு வீடியோ போடுறாங்க. இத்தனை ஆண்டு காலமாக சாதாரண சைக்கிள் கொடுக்கப்பட்டது. பெண்களுக்குன்னா அந்த முன்னாடி கம்பி இல்லாத சைக்கிள், ஆண் மாணவர்களுக்கு அவங்களுக்கு கம்பி வச்ச சைக்கிள், சாதாரண சைக்கிள் கொடுக்கப்பட்டது. விஜயண்ணா வந்தோன்னா ஹீரோ சைக்கிள் கீர் சைக்கிள் அடுத்த கட்ட அப்டேட் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இப்படியாப்பட்ட ஒரு செய்தி பரவச்சு. அதுக்கு ஒரு வீடியோவுமே காட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது உண்மைதானா அப்படின்னு சொல்லி போய் தேடி பார்க்கும்போது அப்படி ஒரு செய்தியே நடக்கலை. அது சம்பவம் நடந்தது ஒரு தனியார் பள்ளி, அதாவது ஸ்ரீ பரமேஸ்வர் நினைவு உயர்நிலை பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனியார் பள்ளி, கெங்கபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி. அந்த பள்ளியில், அது ஒரு தனியார் பள்ளி, அந்த பள்ளியிலே ஒரு அறிவிப்பு இருக்கும். எங்கள் ஸ்கூலில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் இன்னென்ன ஸ்கீம்லாம் வச்சுருக்கிறோம், மாணவர்கள் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது அவங்களுக்கு சைக்கிள் கொடுக்கப்படும், அந்த மாணவர்களுக்கு இந்த மாதிரி என்ன பஸ் பாஸ் கொடுக்கப்படும், அவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்கப்படும், அப்படி பல ஸ்கீம்கள் அவங்க வச்சிருக்காங்க. கம்ப்யூட்டர் கொடுக்கப்படும் அப்படி சொல்லி பல வகையான அந்த மார்க்குக்கு இதெல்லாம் கொடுக்கப்படும் சொல்லி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி 10ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சில NGO அமைப்புகளோட, தனியார் அமைப்புகளோட சேர்ந்து அவங்களோட நிதி உதவியை வாங்கி மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலில் காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். இந்த சைக்கிள் கொடுக்கறது இவங்க இன்னைக்கு நேற்று கொடுக்கல, 8 வருஷமா இவங்க சைக்கிள் கொடுத்துருக்காங்க. சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் கான்டாக்ட் பண்ணி கேட்கும்போது நாங்கள் 8 வருஷமா இது மாதிரி சைக்கிள் கொடுக்கப்பட்டிருக்கோம், இந்த சைக்கிள் அரசு தரப்பிலிருந்து தரக்கூடிய சைக்கிள் அல்ல, எங்களுடைய ஸ்கூலும் ஸ்ரீ பரமேஸ்வர் எங்களுடைய ஸ்கூலும் சில தனியார் அமைப்புகள் ஒன்று சேர்ந்து தான் நாங்கள் இந்த சைக்கிளை கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ யாரோ ஒரு தனியார் அமைப்பு செய்யக்கூடிய ஒரு விஷயத்த எல்லாம் இவங்க பரப்பினா மாதிரி, இவங்க கொடுத்தா மாதிரி, இப்படி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பொய் செய்திகள் இந்த கூட்டம் பரவிட்டு இருக்கு. அதனால இப்பேற்பட்ட பொய் செய்திகளை பரப்பிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு வரக்கூடிய செய்திகளோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத தீர ஆராய வேண்டிய இடத்துல இருக்கும். ஏன்னா அவங்க பொய் செய்தி பரப்புறது அளவுகோலே கிடையாது. எந்த அளவுக்குன்னா கடைசியில் பள்ளி இமாம்கள் மோதினாரை கூட இவங்க விட்டு வைக்காத அளவுக்கு இப்படி பொய் செய்திகள் ஒவ்வொரு நாளும் பரவிட்டு இருக்கு. ஆனால் இதில் சில சந்தேகங்கள் நமக்கு எழாமல் இல்லை, சில சந்தேகங்கள் வலுவான சந்தேகங்கள் எழதான் செய்யுது. ஏன்னா இந்த செய்திகள் எங்கெல்லாம் இது மாதிரியான தாவேகா பற்றியோ விஜய் பற்றியோ இது மாதிரியான செய்திகள் எங்கெல்லாம் பரவுதோ அந்த செய்திகளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பாஜக சம்பந்தமான செய்திகளை பார்க்க முடியுது. நீங்கள் இன்னைக்கு சந்தேகம் தான் கர்நாடகா டைம்ஸ், நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ போய் சர்ச் பண்ணி பாருங்கள். கர்நாடகா டைம்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பேஜ், அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மோடி புகழ், அமித்ஷாவுடைய புகழ், பாஜகவுடைய புகழ் பாடுறாங்க. ஒரு 4 செய்திக்கு மத்தியில் ஒரு தாவேகா சம்பந்தமான செய்தி வந்துடுது. தாவேகா விஜய் சம்பந்தமாவோ, அவங்களுடைய அமைச்சர்கள் சம்பந்தமாவோ, தாவேகா இதை செஞ்சாங்க அதை செஞ்சாங்கன்னு சொல்லக்கூடிய போலி செய்திகளோ ஏதோ ஒரு செய்திகள் அதுக்கு நடுவில் வந்துட்டு இருக்கு. அப்போ கர்நாடகா மாதிரியான ஒரு மாநிலத்தில் ஒரு சிஎம் அங்கே ஒருத்தர் வந்திருக்காருப்பா, அவர் வானத்திலிருந்து குதிச்சு வந்திருக்காருப்பா, அவருக்கு 2 கை 2 கால் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை ஏதோ ஒரு தேவ தூதர் மாதிரி அவர் ஒரு ஹைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வடக்கு ஊடகங்களில், இது மாதிரியான வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஊடகங்களில் இன்னைக்கு இது மாதிரியான செய்திகள் பரப்பப்பட்டு இருக்கு. அதே மாதிரி வட மாநிலங்கள் இப்போ ஒரு ஃபேக் நியூஸ் எப்படி பரப்பப்படுதுன்னா, இது ஃபேக் நியூஸ்ன்றது ஒரு நரேட்டிவ், ஒரு பொய்யை சித்தரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் மோடி அவர்களுடைய ஃபோட்டோ, இன்னொரு பக்கம் முதலமைச்சர் விஜயோடைய ஃபோட்டோ, இந்த 2 ஃபோட்டோவும் கையில் எடுத்து போட்டு உங்களுக்கு மோடி பிடிக்குமா விஜய் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதில் வரக்கூடிய வடக்கன்ஸ் எல்லாம் விஜய் விஜய் அப்படின்னு சொல்லி கை வைக்கிறாங்க. அப்போது பார்த்தீங்களா, மோடியை விட விஜய் தான்ப்பா இன்னைக்கு பெரிய அளவில் எல்லாம் எதிர்பார்க்குறாங்கப்பா, வட மாநிலங்களில் விட மோடியை விட விஜய் அதிகமாக லைக் பண்ணுறாங்கப்பா, போகிற போக்க பார்த்தா இவர் அடுத்த PM ஆயிடுவார் போல இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி இப்போவே மக்களை ஒரு உளவியல் ரீதியாக தயார் செய்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுது. ஏன்னா இன்னைக்கு தாவேகாவுடைய வெற்றி அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடி பெரிய அளவிலான சந்தேகங்கள் இருந்திருக்கக்கூடிய நேரத்தில், ஏன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவோ சந்தேகங்கள். இவங்க தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடிஞ்ச தாவேகாவால்
இதே தமிழ் பேசக்கூடிய, தமிழ் சினிமா பார்க்கக்கூடிய புதுச்சேரியில இவங்களால எப்படி ஜெயிக்க முடியாம போச்சு அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் இங்க இருக்கு. எப்படி கரெக்டா பாஜக எதிர்க்கக்கூடிய மம்தா பானர்ஜி தோத்து போறாங்க, இங்க அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் தோத்து போறாரு. எப்படி இவங்களுடைய கரெக்டா 108 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க, மீதி அவங்களுக்கு தேவை 10. அந்த 10 திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் போற அளவுக்கான செட்டிங் எப்படி செய்யப்படுது அப்படி சொல்லி பல்வேறுபட்ட சந்தேகங்கள் இந்த இடத்துல இருக்குது. ஏன் கரூர் சம்பந்தமாவே நீங்க மக்கள் பத்தியில் எவ்வளவு சந்தேகங்கள் இருக்கு. கரூர் விஜய் பிரச்சாரத்துக்கு போறாரு. தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த பிரச்சாரம் நடக்குது. செப்டம்பர் 27 அந்த சம்பவம் நடக்குது. 47 பேர் உயிரிழக்கிறாங்க. அதுக்கு பிறகு விஜய் மேல ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணப்படுது. அன்னைக்கு ஒரு பொய் செய்தி, திமுக கொண்டுட்டாங்க, செந்தில் பாலாஜி கழுத்தணிச்சு சாவஸ்டாரு அப்படின்னு ஒரு பொய் செய்தி கிரியேட் பண்ணி அவர் மேல ஒரு அனுதாப அலை, ஒரு விஜய் அலைன்னு சொல்லி அங்க உருவாக்கப்படுது. இதே மாதிரி ஒரு சம்பவம் 2013 மோடி தான் அடுத்த பிரதமர், மோடி குஜராத்தை மாடல் குஜராத்தா மாத்திட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி பரப்பும் போது அன்னைக்கு 2013 அக்டோபர் 27, இது செப்டம்பர் 27, அது அக்டோபர் 27, மோடி பீகார் பாட்னாவில் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. பெரிய அளவிலான கூட்டம். எப்பவுமே பாட்னாவில் ஒரு கூட்டம் நடந்தது, பெரிய கூட்டம் வரும். ராமர் கோவிலுக்கான முதல் பேரணி அத்வானி நடத்தும் போது சரி, ராகுல் காந்தி இப்போ சமீபத்தில் ஜோடோ யாத்திரா நடத்தும் போது சரி, அதே மாதிரி 2013 மோடி அந்த கூட்டம் நடத்தும் போது சரியான கூட்டம். அந்த கூட்டத்தில் 7 கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது மோடி மேடையில் பேசிட்டு இருக்காரு, 7 இடங்களில் பாம்பு வெடிக்குது. 80க்கும் மேற்பட்ட மக்கள் படுகாயம் அடைகிறாங்க. 6 பேர் அந்த கூட்டத்தில் உயிரிழக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் மோடி அலைன்றது நாடு முழுக்க பேசப்பட்டது. அது ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. அப்ப இதை வச்சு பார்க்கக்கூடிய சில மக்களோட சந்தேகம் என்னன்னா, எல்லாமே ஒரே பேட்டர்ன்லயே இருக்குது. மோடிக்கும் பிரசாந்த் கிஷோர் தான் அன்னைக்கு தேர்தல் வியூக அமைப்பாளராக இருந்தாரு. விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது அதே பிரசாந்த் கிஷோர் வியூக அமைப்பாளராக இருக்காரு. அப்ப இதெல்லாம் எங்கேயோ ஒரு புள்ளியில இணையுதோ அப்படிங்கிற ஒரு வகையான ஒரு சந்தேகம் இன்னைக்கு மக்கள் மத்தியில் பெரிய அளவுல எல்லாமே ஒவ்வொரு செயல்பாடுகளை பார்க்கும்போது இந்த சந்தேகங்கள் எழுது. 2 பேரும் பிரஸ் ஹேண்டில் பண்றதே கிடையாது, பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறதே கிடையாது, இவங்களுக்கு எதிராக போராட்டங்களோ எப்பேற்பட்ட கேள்விகள் வந்தாலோ அதுக்கு பதில் சொல்றதே கிடையாது, மௌனம் மட்டுமே அவங்களோட பதிலா வச்சுக்கிட்டு இருக்காங்க. யாராவது கேள்வி கேட்டா அது ஒடுக்கக்கூடிய இடங்களுக்கு போவாங்களே தவிர கடைசி வரைக்கும் இவங்க தரப்புல இருந்து பதில் கிடைக்காது. அப்படிங்கிற நேரத்தில் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அடுத்த கட்ட ஒரு கேள்வி வருது. 2023 அமித்ஷா இங்க தமிழ்நாடு வந்திருக்கும் போது கூடிய சீக்கிரமே ஒரு தமிழரை நாங்க பிரதமர் ஆக்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா 2023 தமிழ்நாடு வரும்போது சொல்லியிருந்தாரு. அப்ப அன்னைக்கு நிறைய பேர் நினைச்சாங்க, அண்ணாமலையை தான் சொல்றாருப்பா, அண்ணாமலைக்கு ஏன் எதுவுமே கொடுக்காம வச்சிருக்காங்க தெரியுதா, மோடிக்கு அப்புறம் அண்ணாமலை பிஎம் ஆக்க போறாங்கப்பா அப்படின்னு ஒரு கூட்டம் பேசுச்சு. அடடா, எடப்பாடி பழனிசாமிக்கு வச்சது பாரு, அவருக்கு இங்கே உடம்புல இத்தாதண்டிக்கு மச்சா இருக்கியா, அவருக்கு இங்கே சிஎம் ஆஃபரே ஈஸியாக கிடைச்சிருச்சு, அடுத்து பிஎம் ஆஃபர் தான் கிடைக்க போகுது சொல்லி இது எடப்பாடி பழனிசாமியா அப்படின்னு ஒரு நேரத்தில் எதிர்பார்த்த நேரத்தில், ஆனால் அது இன்னைக்கு விஜய்க்கு அதுக்கான ஏற்பாடு செய்கிறாங்களா? ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு செயல் திட்டம் என்னன்னா 75 வயதுக்கு மேலே யாருமே பணியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு செயல் திட்டம் வச்சிருப்பாங்க. அப்போ மோடி அவர்களுக்கு 75 வயசு ஆயிடுச்சு, 75 வயசை கடந்து போயிட்டு இருக்கிறாரு. அப்போ அடுத்து ஒரு நபர் கொண்டு வரும்போது அவர் தேசிய அளவிலான ஒரு பிரபலப்பட்ட ஒரு முகம், ஏன்னா ஏற்கனவே இவங்களுடைய டார்கெட் ஒரு தமிழனை கொண்டு வரணும் அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு டார்கெட் இருக்கும்போது அப்போ அதுக்கு இவங்க விஜயை கொண்டு வராங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமாக தான் சொல்கிறேன். அது ஒரு சந்தேகம் இன்னைக்கு எழுந்துகிட்டு இருக்கு. அதுக்காக தான் இது மாதிரி வடக்கு மத்தியில் மோடியா விஜயா, அதாவது நீங்கள் வட மாநிலத்தில் ஒரு பப்ளிக் பைட்டுங்கிறது அங்கே பல பேர் பல கருத்துக்கள் சொல்லுவாங்க. மோடி 100 பேர் சொன்னாலும் அதில் 5 பேர் தான் விஜய் சொல்லியிருப்பான். அதாவது மோடிக்கு ஓட்டு போடாதவன் காங்கிரஸ் ஓட்டு போடுறவன் இருப்பான்ல, அவன் விஜயை தொட்டிருப்பான். அந்த கிளிப்புகளை மட்டும் எடுத்து இவங்க வீடியோ போடுவான், முழு வீடியோ போட மாட்டான். அப்போ அந்த கிளிப்புகளை மட்டும் உருவாக்கி, அடேங்கப்பா விஜய்க்கு வட மாநிலத்தில் பயங்கர ஹைப்பு கிடைக்குதுப்பா, அவர் பெரிய ஆளாக வளர்ந்துட்டு இருக்காரப்பா, இமாம்களுக்கு அவர் என்னென்ன செஞ்சு கொடுக்குறாரப்பா, அவர் தான்ப்பா பயங்கரமான ஆள்ப்பா, துவா ஃபர்மாயப்பா அப்படின்னு சொல்லி வட மாநிலங்கள் இவ்வளோ பெரிய பில்டப் பண்ணும்போது அப்போ பாஜக இதுக்கு பின்னாடி ஏதாவது பெரிய அளவுலாம் செயல் திட்டம் செய்கிறாங்களா? ஏன் இந்த சந்தேகம் இன்னும் ஒழுக்குதுன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் வன்கொடுமைகள் எவ்வளோ நடக்கும்போதும் பாஜக வாய மூடி அமைதியாக இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய குதிரை பேரம், அப்பட்டமான குதிரை பேரம், தலைமைச் செயலகத்தில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ராஜினாமா நடக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அப்பாயின்மெண்ட், கட்சியில் சேர்க்கக்கூடிய அப்பாயின்மெண்ட் நடக்குது. ஆனால் இவ்வளோ நடந்தும் பாஜக வாய் திறந்து பேச மாட்டாங்க. ஆளுநர்கள் கடைசி வரைக்கும் அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் நடக்கும்போது இதெல்லாம் சாதாரணமாக நடந்ததா, அல்லது இதுக்கு பின்னாடி பெரிய அளவான சதிகளா, இல்லை இதுக்கு பின்னாடி பெரிய அளவான செயல் திட்டங்கள் வச்சிருக்கிறான்னு சொல்லி இதுக்கு பின்னாடி பெரிய அளவிலான சந்தேகங்கள் வலுக்குது. அதனால் இப்போ ஏற்பட்ட சந்தேகங்களோட இன்னைக்கு அரசியல் நிகழ்வு நடக்கிறதால நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு செய்தியுமே அதோட உண்மைத்தன்மை தீர ஆராய வேண்டியது முக்கியம். வெறும் செய்தி வந்தது அதை கண்மூடித்தனமாக ஷேர் பண்ணணும் அப்படி இல்லாமல் இந்த செய்தி யார் வெளியிட்டது, இதோட ஆதாரம் என்ன, அந்த ஆதாரங்களை தீர அலசி ஆராய வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால் இது மாதிரி ஆதாரங்களோட அன்றாட செய்திகளை பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ், திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம்.
உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.